அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லெவன்பில் அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம பெங்களூர் இருக்கக்கூடிய ஃபன் வேர்ல்டு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஃபன் வேர்ல்டு வந்து நம்மளுக்கு ஒன்றரை மாதிரி நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதுங்க. நம்மளுக்கு பெங்களூர் சிட்டி சென்ட்ரலே வந்து ஃபன் வேர்ல்டு இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பஸ்ஸில் வர வந்தீங்க அப்படின்னா ஜேசி நகர் அப்படின்ட்டு கேட்டு பஸ்ஸில் ஏறிவாங்க. நான் இன்றைக்கி ரேபிட்டோட தான் வந்திருந்தேங்க. ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருந்தோம். ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து 100 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீ எக்ஸ்ட்ரா காசே கேட்குறதுங்க. அவங்க நம்ம 2-3 நாள் ரேபிட்டோட ட்ராவல் பண்ணிருக்கோம். பட் எக்ஸ்ட்ரா அவங்க காசு கேட்குறது இல்லை. நான் சிட்டி சென்டர் சொன்ன பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சிட்டி சென்டர் தான் பேசவே முடியல, அந்தளவுக்கு இங்கே டிராஃபிக்காக இருக்குங்க. ஆக்சுவலாக மெயின் ரோடு பக்கத்துலேயே ஃபன் வேர்ல்டு இருக்குங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே அமைதியாக இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே பெங்களூரில் ஏகப்பட்ட மரங்களுங்க. நம்ம எந்த வழியாக மெயின் ரோட்டில் போனாலும் சரி, இல்லை சின்ன நம்ம ஏரியாக்குள்ளே போனாலும் சரி, நிறைய பக்கம் மரங்கள் இருக்குது. அது பார்க்கவே அருமையாக இருக்குங்க. அண்ட் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. டைம் இப்போ சரியாக வந்து 10:02 ஆச்சுங்க. ஆனால் நம்மளுக்கு கிளைமேட் ஆக்சுவலாக வந்து எல்லா பக்கம் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்படி நம்மளுக்கு அப்படி சில்லுன்னு ஃபீல் குளிரிட்டே இருக்குது. காலையில் ஒரு 5-6 மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகும்போது அந்தளவுக்கு குளிராக இருந்துச்சு. நீங்கள் ரேபிட்டோ ஓட்டுறவங்க சரிங்க, எல்லாருமே ஓவர் கோட் போட்டு தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கிளைமேட் அப்படிங்க சிறப்பாக தான் இருக்குது. நம்ம 2-வீலர் 4 வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து அங்கே இருக்குங்க. ஸோ இங்கே செக்இன் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட 2-வீலர் 4 நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கணுங்க. மோஸ்ட் ஆஃப் த தீம் பார்க்கில் வந்து நம்மளுக்கு ஃப்ளக்ஸு, பேனர், ஸ்டிக்கர் அந்த மாதிரிலாம் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் ஃபன் வேர்ல்டில் ஃபுல்லாகவே டிராயிங், பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியலாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஃபன் வேர்ல்டில் நமக்கான டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இங்கே வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக வந்து வீக் டேஸ்லையும் அண்ட் வீக்கெண்ட்லையும் வந்து டிக்கெட் ரேட் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகுதுங்க. நம்ம இன்றைக்கி வீக் டேஸில் வந்திருக்கோம். ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து 999 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 799 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் வீக்கெண்டும் ஹாலிடேஸில் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1199 ருபீஸ் வந்து அடல்ட்ஸுக்கும் அண்ட் 999 ருபீஸ் வந்து சில்ட்ரன்ஸுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து இவங்க ஆன்லைனில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் 3 டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிக்கெட் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர், சீனியர் சிட்டிசன் ஆஃபர்லாம் வந்து உங்களுக்கு இங்கே நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா, நீங்கள் வீக் டேஸில் வந்துட்டீங்க அப்படின்னாலும் வீக்கெண்டில் வந்தாலும் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பெட்டரான ஆஃபரில் வந்து நீங்கள் ஃபன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இங்கே ஃபன் வேர்ல்டு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஐ லவ் ஃபன் வேர்ல்டு அங்கே இருக்குங்களா, நம்மளுக்கு இங்கே வந்து அக்வாரியம் பேரடைஸும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஸ்னோ பார்க்கும் இருக்குங்க. ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா காம்போவாக எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபன் வேர்ல்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இதுதான் ஃபன்னோட வெப்சைட்டுங்க. நம்மளுக்கு வந்து 80 சென்டிமீட்டர் கீழே இருக்கவங்க வந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல. 80 to 140 சென்டிமீட்டருக்கு சில்ட்ரன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணி டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அபோவ் 140க்கு வந்து அடல்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே அமுச்சு விட்டாங்க. இங்கே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா வந்து அவுட் சைட் ஃபுட்டை அலோவ் பண்ணுறாங்களாமாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே நீங்கள் லஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுற காசும் உங்களுக்கு மிச்சமாகும். நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது பார்சல் வாங்கிட்டு வந்துக்கோங்க. வீட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா பேக் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இப்படி போனோம் அப்படின்னா லாக்கருக்கான கீ வாங்கிக்கலாங்க. ஃபன் வேர்ல்டில் நம்ம என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து ஒரு கவுண்டர் இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் மொபைல் பவுச்சுக்கான அந்த 100 ருபீஸ் வாட்டர் பவுச் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பார்க் ஏரியா போகும்போது நம்மளுக்கு வந்து ஃபுட் ஃபார் அலௌட் இல்லை. ஸோ அதுக்கு இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது. ரைடு போயிட்டுருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வந்து அலோவ் பண்ணுறாங்க. இன்னொன்று லாக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 500 ருபீஸ் வந்து நம்ம கேஷாக தான் ப்ரொவைட் பண்ணணும். நம்ம போகும்போது அந்த 500 ருபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் பட்ஜெட்டாக பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபுட் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஃபுட்வேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. லாக்கருக்கு 500 ருபீஸ் பே பண்ணும், அதுவும் நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ க்ரௌடு எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அப்படி என்ன ரைட் இருக்குது அப்படிங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஐ லவ் ஃபன் வேர்ல்டு என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழியாக போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ட்ரை பார்க் ஏரியாங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வாட்டர் பார்க் ஏரியா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரைடை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. செம்ம ஹைட்டு போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ரைடே பங்கமாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து யோசிக்க வேலை சடனாக மேலே கூட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு 4 டைம் மேலே கீழே கூட்டு வந்தாங்க. சிறப்பாக இருந்துச்சு. அண்ட் வியூ பட்டை கிளச்சிங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த சைடு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரைட்லேருந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து குட்டீஸுக்கான ரைட்ஸுங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. சில்ட்ரன் ரைட் ஒன்லி அண்ட் சில்ட்ரன்ஸ் ரைட் அட் யுவர் ஓன் ரிஸ்க் ஆமாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து டகடா ரைடுங்க. செகண்ட் இருக்கிறது வந்து ஃப்ளையிங் சேருங்க. சப்போஸ் நம்ம ஈவினிங் டைமுக்குள்ளே ஏதாவது கிட்ஸ்லாம் விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோட அப்படி மேட்ச் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேர்டாக இருக்கிறது வந்து குட்டீஸுக்கான பைலட் ஷிப்புங்க. ஆனால் இந்த ஏரியாவில் ஃபோர்த்தாக இருக்கக்கூடியது வந்து குட்டீஸுக்கான டாய் ட்ரெயின் ரைடுங்க. இந்த ஏரியாவில் கடைசியாக இருக்கக்கூடிய ரைடு வந்து குட்டீஸுக்கான டிஸ்கோ கார் ரைடுங்க. ஆக்சுவலாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே வாட்டர் ஃபவுண்டன் அண்ட் வாட்டர் ஃபவுண்டுக்கு அன்சைடும் குட்டீஸ்க்கான ரைட்ஸ் அங்கே இருக்குது. ஃபவுண்டனுக்கு இன்சைடு குட்டீஸ்க்கான ரைடுன்னு சொல்லி பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து
ஃப்ளையிங் டைகருங்க, இதுக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க மேலே. ஃப்ளையிங் டைகருக்கு அடுத்தது ஃப்ளையிங் எலிஃபண்ட்டுங்க. ஃப்ளையிங் எலிஃபெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இது ஃப்ளையிங் சேரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே லாஸ்ட்டில் குட்டீஸ்க்கான கேரசல் ரைடு இருக்குங்க. ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே ஆர்ஸாக இல்லைங்க, இது எல்லாமே வந்து ஆடு, சிங்கம், புலி, குதிரை எல்லாமே மிக்சிங் இருக்குங்க. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா வரிசையாக வந்து குட்டீஸ்க்கான ரைட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ அடல்ட்ஸ்க்கான ரைட் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு அங்கேருந்து வந்துட்டிங்க அப்படின்னா இது செகண்ட் அடல்ட்ஸ்க்கான ரைடுங்க. இது மேட்டர் ஹாரன். நம்மளுக்கு இந்த ரைடுக்கு தான் வந்து ஒவ்வொரு தீம் பார்க்கையும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஸ்லாபாக, அதுக்கப்புறம் நீலகிரி எக்ஸ்பிரஸ், சிலம்பம், இங்கே வந்து மேட்டர் ஹாரன் வச்சுருக்காங்க. இன்னொன்று நம்மளுக்கு க்ரௌடு ரீசனபிளாக இருக்கனால வந்து இருக்கிற எல்லா ரைடும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று கூட்டம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை கேம்ஸில் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஆள் ஆக்குபை ஆயிடுவாங்க. அந்த எல்லா ரைடும் ஜாலியாக சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு வாட்டர் ரைடு போயிடலாங்க. ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெதுவாக போயிட்டு இருந்துச்சுங்க, இப்போ ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேட்டர் ஹாரன் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மெதுவாக சுற்றிட்டு இருந்துச்சுங்க. போக 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 நல்ல ஒரு ஸ்பீடு, ரொம்ப நேரம் நம்மளுக்கு சுற்றுறாங்க. அடுத்து அச்சிச்சோ ஆக்சுவலாக சூப்பரான ரைடுங்க. இதுதான் வந்து ஒரு யூனிக்கான ரைடு. ஒன்போலில் அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ரைடு உண்மையான தரமாக இருக்குங்க. நம்மளுக்கு ஃபுல்லாகவே மேலே கூட்டிகிட்டு போய் கரகரன்னு சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. பட் அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. நம்ம அடுத்தது பெண்டுலம் ரைடு போகிறோங்க. இந்த பெண்டுலம் ரைடுக்கு மினிமம் இவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்கும் போல இருக்குங்க. ஆக்சுவலாக வந்தவங்களாம் உட்கார வச்சுருக்காங்க, வரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் ரைடில் ஏறி உட்காந்துட்டோம். தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரைடை பார்த்து சில பேர் தான் வந்து உள்ளேயே வராங்க. ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாக 360 ரொட்டேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் இல்லை, இது ஆக்சுவலாக வந்து ஸ்விங்கு தான் ஆகுமா. நம்மளும் பயமெல்லாம் மாரி உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து போன்ட்டே வரும்போது ரைடு நம்ம வெளியே இருந்தால் பார்த்தோங்க, உள்ளே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல பாதி ரைடு. பட் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ரைடுமே சிறப்பாக தான் இருக்கும் போல இருக்கு. ஜுராசிக் பார்க்கில் டைனோசர் சவுண்டு மாதிரி இருக்குங்க இது ஓப்பன் பண்ணது. சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல ஒரு ஹைட்ல போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஹைட்டு போச்சுங்க. ஒரு இடத்துல எனக்கே பயமாயிடுச்சு, சுற்றிடுமோ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. பட் தரமாக இருந்துச்சுங்க. வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ரைடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பெண்டுலம்க்கு அடுத்தது இங்கே அடல்ட்ஸ்க்கான புல் ரைடு இருக்குங்க. புல் ரைடுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இங்கே ஒரு ரைடு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இது ரீசெண்டாக வந்து நம்ம பிளாக் தண்டரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக பேர் இதில் போகல, நமக்கு அங்கே வந்து தண்டர் ஸ்டோம் இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரைடுங்க. ஆனால் வேறு லெவல் பங்கமான ரைடுங்க இது. இல்லை கதறிட்டு இருக்காங்க, நம்மளும் ட்ரை பண்ணிடுவோம். நம்ம நெக்ஸ்ட் இங்கே ஃப்ளையிங் சேர் இருக்குங்க. அப்படியே மேலே தூக்கிடுச்சுங்க அலேக்கா.
ஆக்சுவலாக கீழிருந்து வியூ சூப்பராக இருக்குங்க. செம்ம ஹைட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த பயங்கரமாக ரயிலில் நம்மளும் ஏற போகிறோங்க. ஆனால் நம்ம இங்கே ஒருத்தர் மட்டும் தான் உட்கார போகிறோம். இந்த ரைடுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்புங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இது வழக்கம் போல் போட்டுவிட்டாங்க. இங்கே ரோப் இருக்குல்ல, கால் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம காலே வெளியே வராது, அந்தளவுக்கு ஹோல்டு இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கம்பெனி யார் இல்லைன்னு இருந்தோம். பட் நம்மளுக்குன்னு ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. ஆரம்பிச்சிருச்சுங்க. காலைல சாப்பிட்டதெல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த போனு விழுந்துருச்சுங்க. என்னங்க ரைடெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கரகரன்னு சுத்த வச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் உட்கார முடியல. ஒரு கட்டத்தில் நம்ம அப்படி தலைகளாக நிற்க வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அடி வரைக்கும் தலை வரைக்கும் அவ்வளோ பாருங்க. ஆனால் அட்வென்ச்சரான ரைடு ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். நமக்கு இங்கே கிரேட் கால் இருக்காப்பிள்ளைங்க. இந்த ரைடில் போனவங்க இந்த கிரேட் தாங்க சீரியஸாகவே. அடுத்தது நம்மளுக்கு இங்கே டெக்னோ ஜம்ப் இருக்குங்க. டெக்னோ ஜம்ப்க்கு மேலே நம்மளுக்கு ஒரு சைக்கிளிங் ரைட் இருக்குங்க. நம்ம இப்போ அதுதான் போகிறோம். அதில் போயிட்டு டெக்னோ ஜம்ப் வியூ நம்ம அப்படியே பார்க்கலாங்க. நம்ம எங்கள் சைக்கிள் ஏறி உட்காந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து 2 பேர் உட்காந்திங்க அப்படின்னா பெடல் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒருத்தராக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த டெக்னோ ஜம்ப் வியூ பாருங்கள் எப்படி அழகாக தெரியுதுன்ட்டு. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம ரைடே முடிச்சிருவோம் போல இருக்குது. ஆக்சுவலாக இப்போ க்ரௌட் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள. ஆனால் நம்மளுக்கு கிளைமேட்டும் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கு. வெறும் ஃப்ளையிங் சேரை எவ்வளோ பக்கத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. இதோட சேர்த்து நம்ம 2ஐயும் தள்ளணுங்க. அப்போ தான் நம்ம போய் இறங்க முடியும். இந்த ரைட் நம்ம ஏறதே வந்து இந்த டெக்னோ வியூ பார்க்குறதாங்க. பட் நம்ம ரவுண்டே போயிட்டு வந்துட்டோம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே தெரில. அதனால திருப்பி நம்ம சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம எதிர்பார்த்தது ஆரம்பிச்சிச்சுங்க. ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரைடும் சிறப்பாக இருக்குது. அந்த இந்த ரைடு அந்த வியூலேருந்து பார்க்குறதுக்கும் சிறப்பாகவே இருக்குங்க. நம்ம அடுத்த ரைடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் போன தீம் பார்க்லேயே இதுதாங்க டபுள் டக்கர் கேரசல் ரைடுங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு கீழேயும் இருக்குது அண்ட் மேலேயும் இருக்குங்க. இந்த டபுள் டக்கர் கேரசல் ரைடு பக்கத்தில் நம்மளுக்கு இங்கே பேனிக் லாக் இருக்குங்க. இது 360 அப்படி ரொட்டேட் ஆகுங்க. நம்ம இப்போது டாப் ஃப்ளோர் கேரசலுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து குதிரையெல்லாம் ஒவ்வொன்றும் பெருசாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்குங்க.
ஆக்சுவலாக ரொம்பவே பிரம்மாண்டமாக சிறப்பாக இருக்குங்க. நம்மளுக்கு இங்கேருந்து இந்த பேனிக் லாக்கோட வியூவும் சிறப்பாக இருக்குது. நம்ம இங்கேருந்து அதையும் எடுத்துருவோங்க. இந்த பேனிக் லாக்கு நம்மளுக்கு ரேஞ்சர் ரைடு மாதிரி தாங்க. பட் அது ஃபுல்லாக க்ளோஸ் இருக்கும் ரேஞ்சர் ரைடு. இது ஃபுல்லாக ஓப்பன்லேயே இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு உட்கார வச்சுருக்காங்க. ரைடு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓ ஆக்சுவலாக தேர்ட்லி நல்ல ஒரு ஹைட் ரொட்டேட்டே பண்ணிடுச்சுக்குது. நினச்சேங்க என்னடா இது பண்ணலன்னு பார்த்தேன். நிற்க வச்சிருச்சு அந்த இடத்துல. கேக்குதா கதற சத்தம் கேக்குதாங்கிற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதாங்க, ஸ்லோ ஆகிட்டு ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த பேனிக் லாக் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இங்கே மேவரிக்கு டாப் கன்னு என்ன வேணால் சொல்லாங்க. ஆனால் இந்த ரைடு சிறப்பாக இருக்கும். என்ன இங்கே ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் உட்காரலாம். இந்த ரைடு ஆப்ரேட் பண்ண நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாக தண்ணி வருங்க. அது பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். பட் அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குங்க இந்த ரைடும். நம்மளுக்கு இந்த வழியாக போனீங்கன்னா நம்மளுக்கு ரைடு இருக்குங்க. ஆனால் வந்து பெருசாக க்ரௌடு இல்லை. அந்த வழியாக யாரும் க்ரௌடு பெருசாக இல்லை. நிறைய பேர் இந்த ரைடெலாம் முடிச்சுட்டு இப்படி தான் போயிருக்காங்க. நம்ம இங்கே போயிட்டு என்னென்ன ரைடெலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கலர்ஃபுல்லான ஜெயின் வீலுங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இது ஸோ இந்த வழியாக வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பின் மில் இருக்குது. பட் இப்போதைக்கு யாரையும் காணோம். நம்மளுக்கு இந்த சைடில் நம்ம ஜெயின் மில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது பக்கத்தில் நம்மளுக்கு டேஷிங் கார் இருக்குங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 50 rupees. சூப்பரான அண்ட் ரொம்பவே ஹைட்டான ஜெயின் வீலில் நம்மளும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக பாருங்கள் ரொம்ப பெருசுங்க. இது வைடு வச்சு இவ்வளோ பெருசாக தெரியுது. நம்ம ஏறி உட்காந்துச்சு அண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக இது ஹைட் போக நம்மளுக்கு அப்படியே காற்று நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சு. வியூ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே ட்ரை பார்க் ஏரியாங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாட்டர் பார்க் ஏரியா சூப்பராக தெரியுதுங்க. ஆக்சுவலாக ஸ்பின் மில்க்கு ஆள் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்பின் மில் வந்து நம்ம ஒண்டர்லா மாதிரி இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம அப்படியே உட்காந்துக்கிறோம், கீழே மேலேயும் கூப்பிட்டு வந்துடுது. பட் ஒண்டர்லாவில் வந்து நம்மளுக்கு அப்படியே மேலே இருக்கிறது அப்படி சுற்ற ஆரம்பிக்கும். பட் இதுக்கு வந்து சேஃப் தாங்க. பட் நல்ல ஹைட்டில் போகுது. வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிடுங்க. இப்போ ஸ்பின் மில் பக்கத்தில் நம்மளுக்கு குட்டீஸுக்கான ரைடு இருக்குங்க. அப்படியே இன்சிட்டு போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதுவும் குட்டீஸுக்கான ரைடு தாங்க. இங்கே நம்மளுக்கு கேண்டீன் இருக்குது. அண்ட் இந்த வழியாக போனீங்க அப்புறம் நம்மளுக்கு ரோலர் கோஸ்ட்லாம் போகலாம். பட் அங்கே ரைடில் நம்மளுக்கு க்ரௌட் இருக்குது, அங்கே போய் பார்ப்போங்க. ஆக்சுவலாக நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது க்ரௌடு கம்மியாக இருந்துச்சுங்க. அப்போ ரைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து க்ரௌடு உள்ளே வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்சிடெலாம் வந்து யாரையுமே காணுங்க. இல்லை எங்கே போகிறாங்கன்னே தெரில. நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இங்கெல்லாம் யாருமே இல்லாதனால நம்மளுக்கு இங்கே வந்துட்டோம். நம்மளுக்கு இங்கே ஒரு ஃப்ளையிங் சேர் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து அதுவே பங்கமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இது பயங்கரமாக இருக்கும். வாங்க பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த ரைடு வந்தவொடனே வேடி பார்க்கணும்னு நினச்சோங்க. ஆனால் வந்தவொடனே இடம் இருக்குது அப்படின்ட்டு ஏற்றி விட்டாங்க. நம்ம கேப்லாம் கழட்டிட்டோம். ஏன்னா போன டைம் கேப்லாம் பறந்து போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டோம், இன்னும் எவ்வளோ ஹைட்டுக்கு போக போகிறோன்ட்டு.
அப்பா ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சுங்க. நம்மளுக்கு ஜெயின் வழி நல்லா காத்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே சூப்பரான வியூ இருக்குங்க. மேலே போயிட்டீங்க அப்படின்னா கர சுற்றுது. தலையெல்லாம் ரைட் லெஃப்ட்லாம் திருப்பவே முடியல. அந்த கண்ணாடியே பறக்கிற அளவு இருக்குது. நல்ல ஒரு ஸ்பீடுங்க. வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. நம்ம இப்போ கீழிருந்து வெளியே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி. இந்த ரைடு பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஆளுங்க 1 2 அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தான் போல இருக்குது. ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரம்மாண்டமாக இருக்குங்க கீழே இருந்து பார்க்க இந்த ரைடு. ஆக்சுவலாக இந்த டவர்லேயே பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் தான் இது போகுதுங்க. ஆனால் அதுவே ஒரு நல்ல ஹைட் இருக்குது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு இன்னும் சிறப்பாக இருக்கும். பட் போக மாட்டாங்க போல். இந்த ஃப்ளையிங் சேர் பக்கத்தில் நம்மளுக்கு இங்கே ஃபேமிலி ரைடு இருக்குங்க. ஸோ க்ரௌடு வந்திருக்காங்க. இந்த ரைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக ரைடில் வந்து நம்ம சென்டரில் இருக்கிற அந்த ரிங்கை சுற்றணும் அப்படின்னா சுற்ற ஆரம்பிக்குதுங்க அப்படியே. அது ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு மினி கோஸ்டர் இருக்குங்க. இந்த மினி ட்ரெயின் ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு இருந்துச்சுங்க. நம்மளுக்கு ஒரு 3 ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஆனால் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லாமல் போயிடுச்சுங்க. நம்மளுக்கு இங்கே ஃபேமிலிக்கான ஒரு ஃப்ளையிங் ரைடு இருக்குங்க. நமக்கு இங்கே ஃபேமிலிக்கான ஆக்டோபஸ் ரைடு இருக்குங்க. ஆக்சுவலாக எல்லாம் இந்த ஃப்ளையிங் சேருக்கு போகிறாங்க, இந்த ட்ரெயினுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி ரைடுக்கு போகவே மாட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபேமிலி ரைடுங்கிறனால போக மாட்டாங்களான்னு தெரில, இல்லை பிடிக்கலையானு தெரிலங்க. ஆக்சுவலாக அவங்க அங்கே போகிறாங்களா இங்கே வராங்களா. இந்த ஆக்டோபஸ் ரைடு இது வரைக்கும் ஓடவே இல்லை. ஆனால் இது ஒரு ஃபேமிலிக்கான ரைடு தாங்க. பட் இதுக்கும் ஆளே வரல. பட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லைனில் நம்மளுக்கு அடுத்தது வந்து டோரா ரைடுங்க. அண்ட் பக்கத்துலேயும் நம்மளுக்கு பைரட் ஷிப் இருக்குங்க. ஆனால் இந்த ஏரியாவில் கார்னரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைடு இருக்குங்க. ரோலர் கோஸ்டர் நீங்கள் ரைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு சைன் வாங்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ஷோல்டரு கழுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கையெழுத்து போடுறதுக்கு நீங்கள் ரைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம இப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி ட்ரெயின் இருக்குங்க. நம்ம ஒரு ரவுண்டு போகலாங்க. இதில் நம்மளுக்கு இந்த இடத்துல ஹராகரி ரைடும் இருக்குங்க. ஆனால் யாரும் வர மாட்டாங்க, ஏனே தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஃபேமிலி ரைடு இருக்குங்க. இப்போ அதுக்கு ஆள் வந்துட்டாங்க, ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு ரைட்லேயும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வேல்யூபிள் திங்ஸ்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அண்ட் எனி லாஸ் ஆஃப் தெஃப்ட் மொபைல் வேல்யூபிள் எக்ஸெட்ரா ப்ளீஸ் ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் பர்சனல் பிலாங்கிங்ஸ் அண்ட் ரைட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். இதுதான் மெயினுங்க. டைம் இப்போ சரியாக வந்து 1 ஆச்சுங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு க்ரௌட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரௌட் ஒரு முக்கியமான ரைடு மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போயிடறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரில. சில ரைட்ஸ்லாம் வந்து ஒரு டைம் கூட ஆப்ரேட்டே பண்ணலிங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு மணி 1 ஆகி போச்சுங்களா. நம்ம வந்து லாக்குள்ள போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் வாட்டர் ரைடில் ஜம்ப் பண்ணிடலாங்க. டிஸ்கவுண்டரில் நம்மளுக்கு டீ காஃபி நூடுல்ஸ் சாண்ட்விச் அதுக்கப்புறம் பாஸ்தா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு இன்னும் 2 ஷாப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது ஓகேன்னு தோணுதோ அங்கே வந்து நம்ம சாப்பிட்றலாம். ஆக்சுவலாக ஃபன் வேர்ல்டில் உங்களுக்கு வந்து அவுட் சைட் ஃபுட் அலோட் பண்ணுங்க பார்த்தீங்களா. நீங்கள் ஏதாவது சாண்ட்விச்சோ இல்லை பர்கரோ இல்லை நீங்கள் ஏதாவது சாப்பாடு நீங்கள் பார்சல் பண்ணி கொண்டு வந்தாலுமே வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் இருக்குங்க. ஸோ வந்து இங்கே எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது தெரில. ரீசனபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நிறைய பேர் க்ரௌடாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்றது அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. கிரேட் காலி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்பில் நம்மளுக்கு பாப்கார்ன்ஸ் அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம்லாம் இருக்குங்க. பாப்கார்ன் நம்மளுக்கு சீஸு அதுக்கப்புறம் டொமேட்டோ கேரமெல்லாம் இருக்குங்க.
ஸோ நம்மளுக்கு இங்கே 60, 100 இந்த 2 ப்ரைஸ்லேயே வந்து எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாங்க. இங்கே ஆக்சுவலாக இதில் நீங்கள் எது வேணால் வாங்கலாங்க. பட் கேரமல் வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணதே இல்லைங்க அப்படின்னா தயவுசெய்து வாங்காதீங்க. ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும், தெவட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம ஆக்சுவலாக வந்து சீஸ் சில்லி வாங்கியிருக்கோங்க. நம்மளுக்கு இந்த வழியாக போனால் இன்னொரு ஷாப் இருக்குது இந்த கார்னரில். அது போகிறதுக்குள்ளே சாப்பிட்டு அது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம மொபைல் எடுக்கிறதுக்காக வாட்டர் பார்க் கூட லாக்கருக்கு போயிருந்தோங்க. ஆக்சுவலாக அங்கே ரீசனபிளான க்ரௌட் அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே இருக்கிற முக்கியமான எல்லாம் முடிச்சதுக்கு அங்கே ஜம்ப் ஆகிட்டாங்க போல இருக்குது. நீங்கள் பாப்கார்ன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த சீஸ் சில்லி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஃபன் போர்டில் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய MKS ஃபுட் கோர்ட்டில் வந்து நம்மளுக்கு பேல்பூரி, அதுக்கப்புறம் மசால் பூரி, அதுக்கப்புறம் நூடுல்ஸு, சாண்ட்விட்ஜு அந்த மாதிரி இங்கே நிறைய ஐட்டம் இருக்குங்க. நம்ம டீ வாங்கியாச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து வெயில் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டீயை குடிச்சிட்டு போகலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துருவோம், நம்மளுக்கு அந்த ரைடெலாம் வந்து சும்மா ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து ரோலர் கோஸ்டர் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரோலர் கோஸ்டர் இந்த ஸ்பின் மூலம் ட்ரை பண்ணிட்டு நம்ம வாட்டர் ஏரியாக்கு ஜம்ப் ஆயிடலாங்க. நம்ம இப்போ ரோலர் கோஸ்டர் வந்து ஏறிட்டோங்க. ஆக்சுவலாக ரோலர் கோஸ்டரில் முக்கியமாக நம்ம வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும் வாங்க. ஆக்சுவலாக ரோலர் கோஸ்டரில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய பக்கம் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை ஃபுல்லாகவே லாக் ஆகிடுச்சுங்க, காது இது எல்லாமே. ஸோ நம்ம பேசுகிறது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கேட்குது. ஸோ ரைடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, போயிடுவோம். லாக்டா हेलो बॉडी स्ट्रेट रखिए, ठीक है? हाँ कीप योर लेग स्ट्रेट एंड ஆக்சுவலாக செம்ம ஸ்பீடுங்க. நம்மளுக்கு இதெல்லாம் அதனால கொஞ்சம் இறங்கிட்டு பேசுகிறேன். இது ரோலர் கோஸ்டரில் மேலே ஏறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக போய்ட்டு ஒரு ரோலுங்க. அதுக்கப்புறம் செம்ம ஸ்பீடாக போச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு அந்த நம்மளுக்கு இந்த சேஃப்டிக்கு வந்து தலையெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டிஃபாக வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கழுத்துலாம் போயிருந்தான் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஸ்பீடாக தடன்னு போயிட்டு இருந்துச்சுங்க. வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஸ்பின் மில்லுக்கு போவோம், கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. சொல்ல மாட்டேங்க, அந்த இடத்துல நம்ம டீ சாப்பிட்டோம்ல, டீ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஸ்பின் மில்லில் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, ரைட் போகலான்னு பார்த்தோம். பட் இங்கே ஒருத்தரும் கூட இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து மினிமம் வந்து நம்மளுக்கு ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால் இப்போ வந்து என்ட்ரன்ஸில் ஒரு கடை பார்த்தோம்ல, அங்கே போய்ட்டு ஒரு பாஸ்தா சாப்பிட்டு நம்ம வாட்டர் பார்க்கில் ஜம்ப் பண்ணிடலாங்க. ஆக்சுவலாக சாப்பிட நம்ம பாஸ்தா இருக்குன்னு நினச்சேங்க, ஆனால் பாஸ்தா இல்லை, நம்ம வெஜ் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கோங்க. ஆக்சுவலாக பில் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண நினச்சேங்க. பில்லு கொடுத்த உடனே கொடுத்துட்டாங்க, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குங்க. உட்காந்து சாப்பிட்டு கிளம்புவோம். நூடுல்ஸு 130 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாக இருக்குது, பட் குவான்டிட்டி ரொம்ப கம்மிங்க. வயிறு நம்மளுக்கு நிறையவே இல்லை. ஆனால் காலேஜ் பசங்களாம் வந்திருக்காங்க, அவங்களும் அவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் முடிச்சிட்டாங்க. நீங்களும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியிருந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது அண்ட் குவான்டிட்டி கம்மியாகவும் இருக்குங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, நம்ம இப்போ வாட்டர் ரைடுக்கு போகலாங்க. ஆக்சுவலாக செம்ம ஃபன்னாக இருக்குங்க இங்கே. நீங்கள் வாட்டர் ரைடுக்கு ஏதாவது கிளாத் கொண்டு வரலீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு செட்டே வந்து 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபன் வேர்ல்டில் வாட்டர் காஸ்டியூம் அப்படிங்கிறது மஸ்ட்டுங்க. இதெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு நைலான் சித்திரிக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி போகணுங்க. ஸோ என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு சவர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இங்கே ரெயின் டான்ஸ் இருக்குங்க. ஆக்டோபஸில் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக கிளைமேட்டுக்கும் இந்த வாட்டருக்கும் செம்ம சில்லுன்னு இருக்குங்க. உள்ளே நிற்க முடியல, குளிர ஆரம்பிச்சிச்சுங்க. வாட்டர் பார்க் ஏரியாவில் நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ரெயின் டான்ஸ் இருக்குங்களா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வேவ் பூல் இருக்குங்க. அண்ட் நம்மளுக்கு அங்கே ஃபேமிலி பிளேஸஸும் ரொம்ப பெருசாக இருக்குது, அண்ட் பக்கத்துலேயே சின்னதாக இருக்குது. ஆனால் அங்கே 2 பேர் போகக்கூடிய ரைடுங்க, அண்ட் இது வந்து சிங்கிளாக போகக்கூடிய ரைடு. ஸோ இதெல்லாம் நம்ம இருக்குது, நம்ம ஒன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. அண்ட் இங்கே ஒரு சூப்பரான ஒரு ரைடு லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உள்ளே போய் விளையாண்டுருவோம்.
நமக்கு இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் வேர்பூல் டைமிங் ஆப்ரேட்டருங்க. நம்மளுக்கு இந்த இடம் ஃபுல்லாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்து பார்த்ததுக்கும் நிறைய ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு புதுசாக ரயில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக இதுதாங்க. நம்ம இதெல்லாம் வந்து ஃபாரின்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் நம்ம எல்லா தீம் பார்க்கும் போயிட்டாங்க, எந்த ஒரு தீம் பார்க்லையும் இந்த ஒரு வாட்டர் ரைடு இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த ரைடு ரொம்பவே தரமாக இருக்குங்க, பார்க்கவே சிறப்பாக இருக்குது. ஓ ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆழம் வந்து நம்மளுக்கு ஒரு நெக் வரைக்கும் தான் இருக்குங்க. அந்த தண்ணி ரொம்பவே கிளியராக இருக்குது. வாங்க ரைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்துட்டிங்க அப்படின்னா இதுதான் வாட்டர் ரைடுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸுங்க. ஸ்டெப்பில் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டைனிங் இருக்குங்க. இது வந்து ஃபங்க்ஷனுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை இங்கே ரெஸ்டாரண்ட் வரப்போ தான் தெரில, பட் சிறப்பாக இருக்குது. நம்ம திருப்பியும் இது மட்டும் தான் ஏறி போகணும். ஸோ மேலே வந்ததும் நம்மளுக்கு இங்கேயும் டைனிங் இருக்குது. பட் என்ன ரீசனாலும் தெரிலிங்க, நம்மளுக்கு இங்கே சைக்ளோனு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் இப்போ சீசன் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரைடு இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அங்கே தேர்ட் ரைடு அங்கே ஒன்று இருக்குங்க. ஃபன்வேர்ல்டில் இந்த ரைடுக்கு வந்து சைக்ளோன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ஸ்பீடு, அந்த தரமாக ஒரு லேண்டுங்க, சிறப்பாக இருந்துச்சு. நம்ம அடுத்த ரைடுக்கு போகலாங்க. ஸோ அடுத்து வேவி ஃபாலில் போகலாங்க. வேவி ஃபால் சிறப்பாக இருந்துச்சுங்க. அண்ட் வாட்டர் ரொம்பவே கிளியராக இருக்குங்க. இந்த ரைடில் போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோங்க இந்த ரைடை. அப்போ ரைடு என்னமா இருக்குங்க. ஆக்சுவலாக பார்க்குறது இல்லைங்க, ரைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் தெரியுது. நான் அப்படியே ரொம்ப நேரம் ஏர்லேயே இருந்து அதுக்கப்புறம் தண்ணியில் விழுகுறேங்க. மீண்டும் ட்ரை பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த ரைடு விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம டக்குன்னு பார்க்கும்போது வந்து நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி விழுந்துடுறாங்க, நம்மளும் ஜம்ப் பண்ணி விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஒரு ஃபியூ செகண்டில் வந்து ஏரில் அப்படியே பறக்கிறோம்ல, அல்டிமேட்டுங்க. அப்படி அங்கேயும் தண்ணிக்குள்ளே போகிறோம், அருமையாக இருந்துச்சு. நம்ம எல்லா ரைடும் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த பில்டிங்கை லாஸ்ட் வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே 1, அதுக்கப்புறம் இது வந்து மேட்டில் போகிற 2, அண்ட் இங்கே ஒன்று ஃப்ரீ ஃபால் இருக்குங்க, இது 3, அண்ட் ட்ராப் லூப் 4 ரைடு இருக்குங்க. என்னங்க இருட்டாவே இருக்கு. இந்த ரைடு ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து அந்த லைட்டிங் ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்குன்னு நினச்சேன், பட் ரொம்பவே ப்ளைனாக இருந்துச்சு. ஆனால் இடத்துல ஒரு இறக்கம் வந்துச்சுங்க, சலுக்குன்னு இறக்கி விட்டுட்டு போயிடுச்சுங்க அது. இந்த சேஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஸ்லோவாக போகுது, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ட்ராப்பில் உள்ள டோரே இல்லைங்க.
ஆக்சுவலாக ட்ராப் லோப்பு வழக்கம் போல் பட்டாசாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கு கூடிய எல்லா ரேட்டுமே சும்மா தரமாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பில்டிங்கை லாஸ்ட் அப்போ இந்த ரைட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம பக்கத்து பில்டிங் ஜம்ப் பண்ணலாங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த பில்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே வாட்டர் ஸ்ப்ளாஷ் சரியாக இருக்குங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக அண்ட் வாட்டர் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஆனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. ஆக்சுவலாக தலைவர் எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டாருங்க, வரமாட்டாப்புல. எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அண்ட் இது அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இந்த பில்டிங்கில் ஏறி வந்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு 4 வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்குங்க. இது வந்து ஹராகரிங்க. ஆக்சுவலாக 2 பேர் போகிறது. அண்ட் அது நம்ம சிங்கிளாக போகிறது, இது மேட்டில் சிங்கிளாக போகிறது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு 2 பேர் போகக்கூடிய ரைடு. அல்லுங்க சாமாங்க இது. ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து வந்துட்டு இது வரைக்கும் நம்ம அப்படியே படுத்துகிட்டே வரோம். சூப்பராக இருந்துச்சுங்க ரைடு. நாம் இப்போது ஃபன் வேர்ல்டில் கடைசியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டேஷன் போகிறோங்க. ஆக்சுவலாக இந்த ப்ளே ஸ்டேஷனில் நம்மளுக்கு நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குங்க. அப்படியே ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாக்குள்ளே காலை வைக்கலான்ட்டு காலை தூக்குறேன். நம்மளுக்கு இங்கே சைரன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இப்போது வாட்டர் ஃபால்ஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. வாட்டர் ஃபால் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வேவ் பூலுங்க. நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அந்த ஏரியாவுக்கு போகலாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவில் வாட்டர் ஃபால் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அவ்வளோதான், வாழ்ந்துச்சு ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்குங்க. அண்ட் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பில் தண்ணி வருது நம்மளுக்கு எப்போ ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வியூவும் சூப்பராக இருக்குங்க. எல்லா பக்கம் நம்மளுக்கு தண்ணி ஃபோர்ஸாக வருதுங்க. ஆக்சுவலாக ஃபன் வேர்ல்டு வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு நேச்சுரலாக எவ்வளோ சவுண்ட் வருமோ அதே மாதிரி பயங்கரமாக சவுண்ட் வருது. அண்ட் சென்ட்ரல்லாம் ஃபோர்ஸ் சிறப்பாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு கீழே 2 பக்கம் குளிக்கலாம். அண்ட் மேலே 2 பக்கம் செப்பரேட்டாக குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட் குளிக்கிறதுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. ஆனால் ஒருத்தங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நம்ம இப்போது வேவ் பூல் வந்துட்டோங்க. வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வேவ் பூலில் வேவ் சூப்பராக இருக்குது, தண்ணியும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் குளிர்து அடங்கவே மாட்டேது, எல்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போது இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க ஃபைனலாக. போன மாதம்லாம் நம்ம தலைவர் வச்சு செஞ்சார் அப்படின்னு ஃபீல் பண்ணிருந்தோம். இன்றைக்கி ஏன்டா வரவே மாட்டாருன்னு ஃபீல் பண்ண வச்சுருக்காருங்க. ஆக்சுவலாக இப்போ தான் ஓரளவுக்கு இதமாக இருக்குது அவர் வெளியே வந்ததுக்கப்புறம். நம்மளுக்கு இந்த ஃபேமிலி ப்ளே ஸ்டேஷனில் ஏகப்பட்ட ஸ்லைட்ஸ் இருக்குது. இன்சைடு போயிட்டாவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 9 ஸ்லைட்ஸ் இருக்குது. அந்த இன்சைடு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 6-7 ஸ்லைட்ஸ் இருக்குது. அந்த அங்கே செப்பரேட்டாக குட்டி ஸ்லைட்ஸ் இருக்குங்க. பட் நம்மளும் போய் என்ஜாய் பண்ணலாம் நினைக்கிறேன். வாங்க அப்படியே ஒன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆக்சுவலாக தண்ணி மேலே பட்டாவே நடுங்குது. குட்டீஸ்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாரும் நம்மள மாதிரி நடுங்கிட்டே தாங்க இருக்காங்க. இந்த ஏரியாலாம் வந்து ஒரு சம்மருக்கு ஜாலியாக உள்ளே போய் நின்று இருந்தோம். இங்கே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க வர்றோம், அப்படியே ஜம்ப் பண்ற மாதிரி இருக்குங்க இந்த ஸ்லைடு.
இவன் சான்ஸே இல்லைங்க, செம்ம ஸ்பீடுங்க இது. இது எல்லாமே ஓப்பன் ஸ்டைலில் போகிறதுங்க. ஆக்சுவலாக எல்லா சைடும் சிறப்பாக இருக்குது, நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. ஆனால் இந்தியாவே ரொம்பவே வேகமாக வந்துடுதுங்க. கையும் காலில் கன்ஃபார்ம் குட்டி குட்டி அடிபடுது. ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிறப்பாக இருந்துச்சுங்க. அண்ட் ஸ்டார்டிங்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பேசிக்கான ஸ்லைட்ஸாக இருந்துச்சுங்க, ஜாலியாக விளையாடலாம், அதெல்லாம் குட்டிஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்பீடாக ஃபோர்ஸாக பட்டையை கிளப்பிச்சுங்க. வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக விளையாடிட்டே இருக்கலாங்க. இங்கே அடுத்தது ஃபன் வேர்ல்டு இருக்கக்கூடிய லேசி ரிவருங்க. நம்மளுக்கு அப்படியே இது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்குதுங்க, பட் சின்ன ரவுண்டு தான். ஆனால் அதுவே வந்து ஃபோர்ஸில் இருக்கிறனால நம்ம அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போயிருதுங்க. ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ஊழிடுச்சுங்க கையெல்லாம். லாக்கர் நம்ம கொடுத்து 500 ரூபா திரும்பி கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஹோட்டலில் நம்ம 350 ரூபா பே பண்ணோம். நீங்கள் 500 ரூபா பே பண்ணி நம்ம திரும்பி நம்ம கையில் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம இப்போது ஃபன் வேர்ல்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் வந்து அக்வாரியமே, அதுக்கப்புறம் ஸ்னோ வேர்ல்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ இருக்குது. நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேட்டு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நமக்கு உள்ளே போயிட்டு தண்ணியில் நல்லா ஆட்ட மாட்டோம் பார்த்தீங்களா, கண்ணு மட்டும் தான் எரிச்சலாக இருக்குது, அண்ட் சவுப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு குளோரின் ஸ்மெல்லும் அந்த பவுடரு மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த டைம் தான் வந்து கண்ணு ஒரு மாதிரி கப்பன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ என்ன ரேட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லா பக்கம் அந்த டிராயிங் பெயிண்டிங் தாங்க பட்டையை கலப்புதுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டருங்க. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அடல்ட்ஸ்க்கு, அதாவது இங்கேயும் வீக்கெண்ட் வீக் டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு டிக்கெட் ப்ரைஸ் மாறுது. ஆக்சுவலாக மெர்மைட் ஷோ இங்கே டெய்லியும் இருக்காமாங்க. இப்போ டைம் வந்து நம்மளுக்கு 4:30 ஆச்சு. 5 மணிலேருந்து 5:10 வரைக்கும் மெர்மைட் ஷோ இருக்குங்க. ஆக்சுவலாக அடல்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வீக் டேஸில் 499 அண்ட் வீக்கெண்ட்ஸில் 599 வருதுங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வீக் டேஸில் 449 அண்ட் வீக்கெண்ட்ஸில் 549ங்க. ஸ்னோ சிட்டியில் நம்மளுக்கு மொத்தம் 3 ஆக்டிவிட்டி இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்னோங்க, இன்னொன்று வந்து அந்த ஐ இல்யூஷன் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா வந்து 3D ஆர்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் மேட் லென்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ வந்து சயின்ஸு கேம் மாதிரி இருக்குமாமா. ஸோ நீங்கள் 3க்குமே வந்து நம்ம 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 900 பே பண்ணிங்க அப்படின்னா அந்த 3ல் 2 ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பெங்களூர் கூடிய ஃபன் வேர்ல்டை நம்ம ஸ்டைலில் உள்ளே போய் நம்ம A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஆக்சுவலாக வீக் டேஸில் ஒரு வீக்கெண்டில் ஒரு ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வீக் டேஸில் கொடுக்குற ரேட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1000 தான் ஒரு 999 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் உள்ள ஏகப்பட்ட ட்ரை கேம்ஸு அண்ட் வாட்டர் பார்க் ஏரியாவில் இருந்துச்சுங்க. நம்மளுக்கு அவுட் சைட் ஃபுட்டு உள்ளே அலோவ் பண்ணுறதுனால, அவுட் சைட் ஸ்நாக்ஸும் உள்ளே அலோவ் பண்ணுறதுனால உங்களுக்கு உள்ளே வாங்குற அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்மியாகும். இன்னொன்று நம்மளுக்கு வந்து மீல்ஸோ இல்லை பிரியாணி அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளுக்கு இல்லைங்க. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் சாண்ட்விச் அந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வெளியிருந்து வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் பட்ஜெட்டில் இருக்கும். அண்ட் டீ 20 ரூபாய்க்கு சிறப்பாகவே இருந்துச்சு. அண்ட் உள்ள ட்ரை கேம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட ட்ரை கேம்ஸ் இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம இந்த மேட்டர் ஹாரன் பக்கத்தில் இருக்கிற அந்த ரைடும் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டாப் கன்னு மேவரிக் மாதிரி ஒன்று இருக்கும் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்லாம் வரும், அதுவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ஓகே தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து க்ரௌடில் வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே போக அந்த க்ரௌடு எங்கே போகிறாங்கன்னு தெரியலைங்க. ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்விங்கு, அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்ட்டில் மட்டும் தான் க்ரௌட் நின்று இருந்துச்சு. மற்ற ரைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌட் இல்லை, நம்ம வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ஜம்ப் ஆகி வாட்டர் பார்க் ஏரியா வந்தோம் அப்படின்னா எல்லா ரைடுமே சிறப்பாக இருந்துச்சுங்க. அதுவும் இவங்க புதுசாக லான்ச் பண்ண அந்த ரைடு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் வாட்டர் பார்க்கில் நல்லா க்ரௌட் இருந்துச்சு. நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுங்க. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஈவினிங் வரைக்கும் ஆயிரும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த அக்வாரியம், அதுக்கப்புறம் ஸ்னோ பார்க்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அண்ட் ரேட் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு வரலாம். ஆனால் அந்த அக்வாரியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து GoPro அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னா 500 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். சும்மா நான் மட்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இல்லைன்னு தோணுச்சு. GoPro அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முடிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேர் ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான சந்திக்கும் வரை அண்ட் தென் பாய். நான் உங்கள் MMT.